ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, பாட்டி ஒரு பக்கம் என்னமோ பார்த்திங்கன்னா எல்லாமே காவேரியில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க என்ன தான் பண்ணாலும் நமக்கு கவலை கிடையாது, நமக்கு தாத்தாவும் விஜயம் இருக்கிறதுனால என்ன நடந்தாலும் அட் த எண்ட் வீக்காக இவங்களை பிரிக்க யாருமே இல்லை. ஸோ விஜய்க்கு காவேரி, காவேரிக்கு விஜய், அதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை. ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. பட் இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா? பாட்டி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே காரணம் காவேரி தான் அப்படின்னு சொல்லும்போது சித்தி பார்த்திங்கன்னா மண்டையை ஆட்டுவாங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு அப்போ செம்ம காண்டாயிடுச்சு. ஸோ அன்றைக்கி அவ்வளோ தூரம் பேசி நீங்கள் அப்போ கூட நீங்கள் விஜய்க்காக நிற்க மாட்டேன்ட்டீங்க. காவேரி தான் உங்களை கட்டாயப்படுத்த கூப்பிட்டு வந்தாங்க. அவ்வளோ தூரம் பேசி அதை எத்தையுமே அவங்க யோசிக்காமல் காவேரி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லும்போது நம்ம விஜயோட அவங்க அந்த சித்தியோட மண்டை பார்த்திங்கன்னா லைட்டாக ஆடின மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்படி தான் இருந்துச்சா நீங்களும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சித்தி, பாட்டி, அந்த சித்தப்பா எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா அகைன் இப்போது ஒரு நெகட்டிவ் ஷேட்டில் காமிச்சு வீக்காக ஒரு வில்லன் மாதிரி காமிக்க போகிறாங்களோ, அதாவது விஜய் காவேரி சேரோடாமல் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருப்பாங்களோ அப்படி மாதிரி லைட்டாக எனக்கு தோணிகிட்ருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் வீடியோலையும் அப்கமிங்கில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களோட கமெண்ட்ஸ் வீடியோவையும். கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் போகும். ஸோ கண்டிப்பாக வீக்காவுக்கு இவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த எதிரி மாதிரி தான் அப்கமிங்கில் கொண்டு போகிற மாதிரி தான் ட்ராக் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்ன தான் மூவ் பண்ணாலும் கவலைப்பட தேவையில்லை. நமக்காக விஜய் இருக்கார் அண்ட் விஜய்க்கு சப்போர்ட்டாக தாத்தா இருக்காங்க. அதனால் வீக்காவை பிரிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஸோ இன்றைக்குமே பார்த்திங்கன்னா பாட்டி தாத்தா செம்மையாக நோஸ் கட் கொடுத்து அமுச்சு விட்ருப்பாங்க. அவங்க என்ன தான் பேசலாம், பட் இருந்தாலும் பாட்டி சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா திருப்பி அதே தான் சொல்லுவாங்க. அதை கண்டிப்பாக வாங்கி கட்டவும் செய்வாங்க அப்கமிங்கில். என்ன தான் விஜய் பேரனாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க மாப்பிள்ளை மேலே பார்த்திங்களா எவ்வளோ அக்கறைன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்களாம். நம்ம விஜய் உயிரை நினைக்கிற காவேரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களாம். பட் இந்த இடத்துல பாட்டியை விடுங்க, எனக்கு சித்தியோட தலாட்டில் தான் எனக்கு இப்போ வரைக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. தெரில என் கண்ணு தான் அப்படி தெரிஞ்சா என்னன்னு சொல்லிட்டு. பட் பாட்டி இன்றைக்கி ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க. அது மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸ்க்கும் அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக எதுவும் மாறும், வெயிட் பண்ணி பார்ப்போம். கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.